இதுக்கு முன்னாடி வந்த சீரிஸ்லாம் பார்த்தீங்கன்னா, ஏடபிள்யூஎஸ்ல வந்து EC2 எப்படி லான்ச் பண்றோம் அப்படின்றத பார்த்துருந்தோம். ஸோ இன்னைக்கு வந்து ஏடபிள்யூஎஸ்ல இருக்கிற EC2 மிஷினை எப்படி பர்ச்சேஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ ஏடபிள்யூஎஸை பொறுத்தவரையிலும் EC2 மிஷினை பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு 3 மேஜர் மெத்தட்ஸ் ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஸோ அதில் ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆன் டிமாண்ட் ஆப்ஷன்ஸ், ரெண்டாவது வந்து ரிசர்வ் இன்ஸ்டன்ஸ், மூணாவது பார்த்தீங்கன்னா வந்து ஸ்பாட் இன்ஸ்டன்ஸ். ஸோ ஆன் டிமாண்ட் என்னன்னா, நீங்கள் எவ்வளோ நேரம் யூஸ் பண்ண போறீங்களோ அதுக்கு மட்டும் பே பண்ணால் போதும். இந்த இந்த சர்வீஸ்ல வந்து நீங்க ஒரு இன்சூரன்ஸ் வந்து நீங்க பர்ச்சேஸ் பண்றீங்கன்னா, அது எவ்வளோ நேரம் வந்து அந்த மிஷின் ரன்னிங் இருக்கோ, அதுக்கான பேமெண்ட் மட்டும் பண்ணா போதும். இது இல்லாம பார்த்தீங்கன்னா, இந்த இன்சூரன்ஸை நீங்க எப்போ வேணாலும் ஸ்டாப் பண்ணலாம், எப்போ வேணாலும் ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ நீங்க எவ்வளோ யூஸ் பண்றீங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி பே பண்ணா போதும். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா டிஃபால்ட் ஆப்ஷன். நீங்க ஒரு EC2 மிஷின்ல போயிட்டு ஒரு மிஷினை லான்ச் பண்றீங்க அப்படின்னா, அதுதான் வந்து ஆன் டிமாண்ட் இன்ஸ்டன்ஸ். ஸோ ஆன் டிமாண்டோட இன்ஸ்டன்ஸை பார்த்தீங்கன்னா, நீங்க AWS கன்சோல் உள்ள போயிட்டு EC2 டேஷ்போர்டில் போயிட்டு இன்ஸ்டன்ஸ் ஆப்ஷன்ஸ் உள்ள போயிட்டு லான்ச் இன்ஸ்டன்ஸ் அப்படின்னு நீங்கள் கொடுத்தீங்கன்னா இதுதான் டிஃபால்ட் ஆப்ஷன். ஸோ இதுதான் வந்து ஆன் டிமாண்ட் ஆப்ஷன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஆன் டிமாண்டோட ப்ரைஸை பார்த்தீங்கன்னா T2 மைக்ரோ பார்த்தீங்கன்னா per ஹவருக்கு $0.124. ஸோ இது எப்படி கால்குலேட் பண்ணுவாங்கன்னா, நீங்கள் ஒரு மிஷினை லான்ச் பண்ணி 60 செகண்ட்ஸ் கழிச்சு ஆட்டோமேட்டிக்காக அதோட சார்ஜபிள் கவுண்ட் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ நீங்கள் எப்போ மிஷினை ஸ்டாப் பண்ணுறீங்களோ அது வரலும் உங்கள் மிஷின் வந்து சார்ஜபிள் கவுண்ட் ஆகும். நீங்கள் டெலிபரேட் பண்ணுறவங்களும் அந்த மிஷினுக்கு எவ்வளோ நீங்கள் பே பண்ணணுமோ அது சார்ஜபிள் ஆகினே இருக்கும். ஸோ இதை எப்போனா நீங்கள் ஸ்டாப் பண்ணலாம் டெலிமிட் பண்ணலாம். ஸோ இதை தான் வந்து ஆன் டிமாண்ட் சொல்லுவோம். ஆன் டிமாண்டுக்கு அடுத்தது ஏடபிள்யூஸில் இருக்கிற பர்ச்சேஸ் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ரிசர்வ்டு இன்ஸ்டன்ஸ். ஸோ ரிசர்வ்டு இன்ஸ்டன்ஸ்னால் என்னென்னா, நீங்கள் ஒரு பிளான் எடுத்துருக்கு, உங்களுக்கு ஆல்ரெடி ஒரு பிளான் இவ்வளோ மிஷின் தேவை அப்படின்ற மாதிரி ஒரு பிளான் இருக்குது அப்படின்னா, அந்த பிளானுக்கு நீங்கள் எவ்வளோ நாள் அதை யூட்டிலைஸ் பண்ண போகிறீங்க அப்படின்ற ஆப்ஷன்ஸ் மூலியமாக நீங்கள் ரிசர்வ் பண்ணி வச்சுட்டீங்க. எனக்கு வந்து ஒரு 6 மந்த் ஒரு ப்ராஜெக்ட் இருக்குது, 6 மந்த்துக்கு எனக்கு இத்தனை இன்ஸ்டன்ஸ் தேவை அப்படின்ட்டு அந்த இன்ஸ்டன்ஸை ரிசர்வ் பண்ணிட்டீங்கன்னா அதான் ரிசர்வ் இன்ஸ்டன்ஸ் சொல்லுவோம். ஸோ இப்படி ரிசர்வ் பண்ணுறதுனால நம்மளுக்கு என்ன பெனிஃபிட்னா, நீங்கள் ஆன் டிமாண்டை கம்பேர் பண்ணும்போது ரிசர்வ் இன்ஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 60% உங்களுக்கு ப்ரைஸ் வந்து லெஸ்ஸாக கிடைக்கும். ஸோ இதனால தான் வந்து கம்பெனி சைடில் நம்ம போய் பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து ரிசர்வ்டு இன்ஸ்டன்ஸ் தான் சூஸ் பண்ணுவாங்க. ஸோ ஒரு ஏஎல்எஸ்ல 2 ஆப்ஷன்ஸ் இருக்கு. 1 மந்த் டு 12 மந்த் 1 இயர் ஆப்ஷனும், அதுக்கப்புறம் 3 இயர்ஸ் அப்படின்ற மாதிரி 2 கேட்டகரியில பர்ச்சேஸ் பண்ணிக்க முடியும் மிஷின்ஸை. ஸோ இப்படி ரிசர்வ்டு பண்ணதுனால நம்மளுக்கு இன்ஸ்டன்ஸ்லாம் வந்து ரொம்ப சீப்பாகவே. ஸோ ஏடபிள்யூஎஸ் உள்ள இருக்கிற EC2 மிஷின் உள்ள போயிட்டு ரிசர்வ்டு இன்ஸ்டன்ஸ்ன்ற ஆப்ஷன்ஸ் உள்ள போயிட்டீங்கன்னா இதுதான் வந்து மிஷினை பர்ச்சேஸ் பண்ணுற ஆப்ஷன். ஸோ மிஷினை பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு ரிசர்வ்டு இன்ஸ்டன்ஸ் கொடுத்துட்டு நீங்கள் என்ன ஓஎஸ் பிளாட்ஃபார்ம் யூஸ் பண்ண போகிறோம், லைக் OSR பிளாட்ஃபார்ம், நீங்கள் லினக்ஸ் யூஸ் பண்ண போகிறீங்களா இல்லை விண்டோஸ் யூஸ் பண்ண போகிறீங்களா. ஸோ அதுக்கேற்ற மாரி வந்து உங்களுக்கு ப்ரைஸ் வந்து வேரியேஷன் இருக்கும். ஸோ டெனன்சி வந்து டிஃபால்ட் தான், டெடிகேட்டடாக உங்களுக்கு தனியாக பண்ணுங்க, டிஃபால்ட் தான். ஸோ ஆஃபரிங் கிளாஸஸ் வந்து கன்வெர்ட்டபிள் ஆர் ஸ்டாண்டர்ட் 2 ஆப்ஷன் இருக்குது. இது இன்ஸ்டன்ட் டைப் வந்து நீங்கள் என்ன இன்ஸ்டன்ஸ் வந்து பர்ச்சேஸ் பண்ண போகிறீங்களோ அந்த இன்ஸ்டன்ஸை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். இங்கே தான் டேர்ம் இருக்குது. இது பார்த்தீங்கன்னா 1 மந்த் டு 12 மந்த், அப்புறம் 12 மந்த் டு 36 மந்த். ஸோ 1 இயர் அண்ட் 3 இயர்ஸ்ன்ற 2 ஆப்ஷன் இருக்குது டேர்ம்ஸை பார்த்தீங்கன்னா. இங்கே பார்த்தீங்கன்னா பேமெண்ட் ஆப்ஷனில் மொத்தம் 3 மெத்தட் இருக்குது. நோ அப்ரண்ட் அண்ட் பார்ஷியல் அப்ரண்ட் அண்ட் ஆல் அப்ரண்ட். ஸோ நோ அப்ரண்ட்னா நீங்கள் எந்த ஒரு பேமெண்ட்டும் பண்ணாமல் மிஷினை ரிசர்வ் பண்ணுறது. இதே பார்ஷியல் அப்ரண்ட்னா நீங்கள் வந்து பார்ஷியலாக ஒரு அமௌண்ட் பே பண்ணிவிட்டு ரிசர்வ் பண்ணி வைக்கிறது. இதே ஆல் அப்ரண்ட்னா நீங்கள் ஃபுல் பேமெண்ட்டையும் கொடுத்துட்டு ரிசர்வ் பண்ணி வைக்கிறது. ஸோ நான் ஃபுல் பேமெண்ட் பண்ணிட்டு நான் இந்த T2 மைக்ரோ மிஷினை சூஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து வேறு இயருக்கு வேறு ஆக்சுவலாக இதில் வந்து 1 மந்த் 1 இயர் சூஸ் பண்ணுறேன். ஸோ 1 இயர் சூஸ் பண்ண போது பார்த்தீங்கன்னா எனக்கு ரிசர்வ் இன்ஸ்டால் பார்த்தீங்கன்னா வந்து $138 ஸ்டாண்டர்டில் இருக்குது. இது கன்வெர்ட்டபிள் அதெல்லாம் $147. ஸோ இந்த மாதிரி எனக்கு ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ இதில் எது உங்களுக்கு வேணுமோ அந்த இன்ஸ்டன்ஸை நீங்கள் சூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வியூ டு கார்ட் கொடுத்துருக்கலாம். இதுவே வந்து நீங்கள் வந்து இது எஃபெக்டிவ் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா பேர் ஹவருக்கு வந்து $0.016. இதே நீங்கள் பார்ஷியல் அமௌண்ட் பே பண்ணுறீங்க அப்படின்னா ஹவர்லி பார்த்தீங்கன்னா பார்ஷியல் அமௌண்ட் நீங்கள் பே பண்ணால் ஹவர்லி வந்து உங்களுக்கு 0.008 தான் வரும். இதில் பார்ஷியல் அமௌண்ட் பார்த்தீங்கன்னா $70 பே பண்ணணும். இது எஃபெக்டிவ் அதே தான், எஃபெக்டிவ் வந்து 0.016 தான் நீங்கள் பார்ஷியல் அமௌண்ட் பே போகும்போது. இதுவே அப்ரண்ட் பண்ணுறீங்க, எந்த ஒரு பேமெண்ட்டும் நீங்கள் பண்ணல ரிசர்வ் பண்ணுறீங்கன்னா வேறு ஹவருக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து $0.016 தான் உங்களுக்கு கால்குலேட் ஆகும் பேர் ஹவருக்கு. ஸோ இதில் போயிட்டு நீங்கள் ஆட் கார்டு கொடுத்துட்டு
வியூ கார்டில் போயிட்டு நீங்கள் வந்து ஆர்டர் பேஸ் பண்ணீங்கன்னா அந்த மிஷின் வந்து உங்களுக்கு ரிசர்வ் ஆகிடும். ஸோ இதுதான் ரிசர்வ் இன்ஸ்டன்ஸ். இப்படி தான் வந்து நம்ம என்வரான்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி எவ்வளோ மிஷினோ அவ்வளோ மிஷினை நம்ம ரிசர்வ் பண்ணி வச்சுக்கலாம். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்பாட் இன்ஸ்டன்ஸ். Spot instanceனா request to unused EC2 instant with can reduce your Amazon EC2 cost significantly. ஸோ என்ன சொல்றாங்கன்னா வந்து நீங்கள் ஒரு ரீஜனில் இருக்கிறீங்க, அந்த ரீஜனில் வந்து நிறைய மிஷின்ஸ் இருக்கு இன்ஸ்டன்ஸ். ஸோ இந்த இன்ஸ்டன்ஸ் எல்லாமே வந்து அன்யூஸ்டா யூஸ் ஆகாத நிறைய இன்ஸ்டன்ஸ் இருக்கும். ஸோ இந்த இன்ஸ்டன்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பெட்டிங் பண்ணுவாங்க. நீங்கள் வந்து ஒரு $10 ஒரு மிஷின் பேர் ஹவருக்கு ஆகுதுன்னா, இதே நீங்கள் ஸ்பாட் இன்ஸ்டன்ஸ் இருக்கும்போது $10 ஆகிறதுக்கு வெறும் 0.05 அந்த மாதிரி தான் ஆகும். ஸோ இந்த மாதிரி வந்து உங்களுக்கு 90% கேஷ் காசு வந்து ரெடியூஸ் டேட்டா வந்து இசிபி டேஷ்போர்டில் போயிட்டு ஸ்பாட் இன்ஸ்டன்ட் ரெக்வெஸ்ட் இருக்கும். ஸோ இந்த ஸ்பாட் இன்ஸ்டன்ட் ரெக்வெஸ்ட் உள்ள போயிட்டு ஸ்பாட் ரெக்வெஸ்ட் இன்ஸ்டன்ஸில் ஸோ இதுலேயே வந்து 2 ஆப்ஷன் இருக்குது. நீங்கள் மேனுவலாக ஏஎம்ஏ சூஸ் பண்ணலாம், இல்லைன்னா உங்ககிட்ட எதனா டெம்ப்ளேட் இருந்ததுன்னா அந்த டெம்ப்ளேட் யூஸ் பண்ணியும் நீங்கள் வந்து பண்ணிக்க முடியும். ஸோ இங்கே ஏஎம்ஏ வந்து ஃப்ளட் ரோல்ஸ் இதுதான் ஃப்ளீட் ரோல்ஸ் இருக்குது. ஸோ இந்த ஃப்ளீட் ரோட் என்ன பண்ணோன்னா மல்டிபிள் கேட்டகரியில் வந்து ஒரு 5-6 மிஷினை ஒன்றா சேர்த்து வந்து அதை காம்பினேஷன் பண்ணி உங்களுக்கு வந்து ஒரு மிஷினை லான்ச் பண்ணோம். ஸோ இதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா நெட்ஒர்க்கில் வந்து நீங்கள் உங்களோட அவைலபிலிட்டி ஜோன் இதில் வந்து பார்த்தீங்கன்னா அவைலபிலிட்டி ஜோனுக்கு ஏற்ற மாதிரி ப்ரைஸும் வேரியேஷன் இருக்குது. ஒவ்வொரு அவைலபிலிட்டிக்கு ஏற்ற மாதிரியும் ப்ரைஸ் வேரியேஷன் இருக்குது. நீங்கள் அவைலபிலிட்டி சூஸ் பண்ணணும்னா நோ ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கலாம். இதே வந்து இன்ஸ்டன்ஸோட கான்ஃபிகரேஷன் பார்த்தீங்கன்னா 1 CPU. ஸோ இதையும் நம்ம வந்து மேனுவலாக வந்து சூஸ் பண்ண முடியும். அப்படி இல்லைன்னா இங்கே மேனுவல் இன்ஸ்டன்ஸ் டைப்பில் போயிட்டு உங்களுக்கு என்ன இன்ஸ்டன்ட்டோ அதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இருக்கிற இந்த ஃப்ளீட்டில் பார்த்தீங்கன்னா மொத்தம் ஒரு 9-10 இன்ஸ்டன்ஸ் இருக்குது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 1 CPU, இது 96 CPUs. ஸோ இந்த மாதிரி நிறைய இருக்குது. ஸோ எனக்கு வந்து இதெல்லாம் எனக்கு தேவையில்லை அப்படின்னா எல்லாத்தையும் பிடிச்சி டெலிட் பண்ணி விட்டு நீங்களே வந்து ஃப்ளீட்டில் ஆட் பண்ணலாம். ஸோ எனக்கு பார்த்தீங்கன்னா வெறும் ப்ரைஸ் கம்மியாக இருக்கிற மாதிரி பார்க்குறேன். ஸோ இது எல்லாமே $0.012 இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வெறும் 10 பைசா தான் வரும் நம்மளுக்கு. ஸோ இந்த ஒரு இன்ஸ்டன்ஸு, அதுக்கடுத்தது இது 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 இல்லை எனக்கு இந்த 2 இது வேணாம். ஸோ இந்த 2 இன்ஸ்டன்ஸில் எதனா ஒரு மிஷின் கிரியேட் ஆனால் போதும். ஸோ ஃப்ளீட் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரென்த் கம்மியாக இருக்குது. இன்னொரு இன்ஸ்டன்ஸ் கண்டிப்பாக ஆட் பண்ணணும். மேக்ரோ மேக்ரோ மைக்ரோ T2 மைக்ரோ. ஸோ இப்போ சூஸ் பண்ணோனையும் ஃப்ளிட் வந்து எனக்கு மொத்தம் ஒரு 4 இன்ஸ்டன்ஸ் சூஸ் பண்ணோனையும் எனக்கு ஸ்ட்ராங் ஆகிடுச்சு. ஸோ இப்போ நான் ஒரு மிஷினை கிரியேட் பண்ணால் இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் தான் எனக்கு ஒரு மிஷின் கிரியேட் ஆகும். இது இது பார்த்தீங்கன்னா ப்ரைட் ஆப்டிக்லி ஆப்டிமைஸ் ப்ரைஸ் எஸ்டிமேட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா பேர் ஹவருக்கு 0.02 தான் கிரியேட் ஆகும். ஸோ ஃப்ளைட்டோட ஸ்ட்ரென்த்தில் இருக்குது. என் இன்ஸ்டன்ஸ் ரெக்யூர்மெண்ட் வந்து நான் யூஸ் பண்ண டெம்ப்ளேட் யூஸ் பண்ணுறேன். வெர்ஷன் டிஃபால்ட்டு 1 CPU 1 GB ரேம். அவைலபிலிட்டி ஜோன் எந்த அவைலபிலிட்டி ஜோன் வந்து கிரியேட் ஆகணும் அப்படின்னு கொடுத்துட்டேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ லான்ச் இன்ஸ்டன்ஸ் அப்படி கொடுத்துட்டா எனக்கு இப்போ நான் சூஸ் பண்ணேன் இந்த 4 மிஷினில் ஏதோ ஒரு மிஷின் தான் எனக்கு கிரியேட் ஆகும். ஸோ இன்ஸ்டன்ட் டைப் இந்த 4 டைப்பில் ஒரு டைப் எனக்கு கிரியேட் ஆகும். ஸ்டேட்டஸ் பெண்டிங்கில் இருக்குது. ஸோ ஸ்டேட்டஸ் ஆக்டிவ் ஆகிடுச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா T2A நேரம் ஃபர்ஸ்ட் இருக்குது அந்த மிஷின் எனக்கு ஆக்டிவேட் ஆகிடுச்சு. ஸோ இந்த மிஷின் எனக்கு கிரியேட் ஆகிடுச்சு. இது இன்ஸ்டன்ஸ் உள்ள போய் பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா T2 நேனோவில் எனக்கு ஒரு மிஷின் இன்ஸ்டேட் ஆகுது. ஸோ இப்படி தான் வந்து ஸ்பாட் இன்ஸ்டன்ஸ் நம்ம பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்டாக. இப்படி பண்ணுறதுனால நமக்கு என்னென்னா எனக்கு இப்போதைக்கு இங்கே பார்த்தீங்கன்னா டெம்ப்ளேட் யூஸ் ஆகி தான் அந்த மிஷின் கிரியேட் ஆகிடுச்சு. ஆல்பிசன் AP South 1C. ஸோ இப்படி பண்ணுறதுனால எனக்கு என்னென்னா எனக்கு வந்து ரொம்ப கம்மியான அமௌண்ட்டில் எனக்கு ஒரு மிஷின் இப்போ எனக்கு கிடைச்சிருச்சு. ஸோ இதேமாரி வந்து நீங்கள் வந்து என்ன இன்ஸ்டன்ஸ் டைப் சூஸ் பண்ணுறீங்களோ அதில் வந்து எது உங்களுக்கு பெஸ்ட்டு ப்ரைஸோ அந்த மாதிரி வந்து உங்களுக்கு இன்ஸ்டன்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். அதில் இது டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து இந்த ரேஷியோ 0.02 அதோட வேல்யூ சேஞ்ச் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்காக மிஷின் வந்து டெர்மினேட் ஆகிடும். ஸோ இதுதான் எனக்கு டிஸ்அட்வான்டேஜ். இந்த மிஷினை இப்போ நான் டெர்மினேட் பண்ணிக்கிறேன், எனக்கு தேவையில்லை. ஸோ ரிக்வெஸ்ட்டையும் டெலிட் பண்ணிக்கிறேன். கேன்சல் ரிக்வெஸ்ட்டை கேன்சல் பண்ணிக்கிறேன். இந்த ரிக்வெஸ்ட்டையும் கேன்சல் பண்ணிக்கிறேன். ஸோ
ஸோ இப்படி தான் வந்து நம்ம இதே ப்ரைஸ் ஹிஸ்ட்ரியை பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ஸோனுக்கு ஏற்ற மாதிரி மாட்டோம். இப்போ நான் T2 நேனோ தானே சூஸ் பண்ணியிருந்தேன். T3 இங்கே பார்த்தீங்கன்னா ஏபி சவுத்தில் கிரியேட் பண்ணும்போது 0.013யும் 1பியில் கிரியேட் பண்ணும்போது அது ஒரு பர்சன்டேஜ் வேல்யூ கம்மியாக வருது 1C இதெல்லாம் சீப்பெஸ்ட். இதில் எது பெஸ்ட் சீப்பெஸ்ட்டோ அது சீப்பெஸ்ட் வருது. ஸோ இதையும் நீங்கள் ஆன் டிமாண்ட் பண்ணும்போது 0.0031 அப்படி வரும். இதே நான் வந்து ஸ்பாட் இன்ஸ்டன்ட் கொடுக்கும்போது $0.0013. ஸோ இது எனக்கு ரொம்ப சீப்பெஸ்ட். சேவிங் பார்த்தீங்கன்னா 58% சேவ் ஆகுது. இதில் 60% ரேடியம் 60%. ஸோ இப்படி தான் வந்து நம்ம ஸ்பாட் இன்ஸ்டன்ட் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இதை வச்சு என்ன பண்ண முடியும்னா, ஏன்னா இது வந்து ஃப்ளெக்சிபிளாக வந்து இருக்கும். அதுக்கப்புறம் வந்து மிஷின் வந்து வேல்யூ சேஞ்ச் ஆகும்போது மிஷின் வந்து டெர்மினேட் ஆகிடும். ஸோ இது எந்த மாதிரி பர்பஸ்க்கு யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பேட்சஸ் அப்டேட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ லைவ் ஸ்ட்ரீமிங் பண்ணுறதுக்கு, அது இல்லாமல் போர்ட்ஃபோலியோ அதேமாரி வெப் சர்வீசஸ்லாம் லோட் பேலன்சிங்க்கு, ஸோ இந்த மாதிரி இடத்துக்குலாம் இந்த ஸ்பாட் இன்ஸ்டன்ஸ் நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும்.